கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த படத்தின் இரண்டாம் பாகம் அவருடைய வாரிசுகளை நினைத்து பதிவு செய்யப்பட்ட டைட்டில்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரையுலகம் போற்றக்கூடிய ஒரு மனிதர். நடிகர் சங்கத்தை ஒரு குடும்பமாக பாவித்து அவர்களுடைய நல்லது கெட்டதுகளை சரிவர கவனித்துக் கொண்டவர். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரங்கள்ல இவரை மிஞ்சிய ஆள் கிடையாதுங்கிற மாதிரி பல படங்களுக்கு புத்துயிர் கொடுத்திருக்காரு. இவரோட நடிப்புல கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, மாநகர காவல், சேதுபதி IPS, சத்திரியன் என சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு இவருக்கு போலீஸ் வேடம் கனகச்சிதமா பொருந்தி இருந்தது. இவருடைய வாரிசுகளான சண்முக பாண்டியன் மற்றும் பிரபாகரன் இருவருள் சண்முக பாண்டியன் மட்டும் சினிமாவில் நடிச்சுட்டு வராரு. இவரோட நடிப்புல வெளிவந்த சகாப்தம், மதுரை வீரன், படைத்தலைவன் இதுவரைக்கும் 3 படங்கள்ல நடிச்சிருக்காரு. இருந்த போதிலும் கேப்டனுடைய இடத்தை இவர்களால பிடிக்க முடியல. கேப்டன் அவர்களோட நடிப்புல 2002ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தான் ரமணா. இந்த படத்தை AR முருகதாஸ் இயக்கியிருந்தாரு. ஒரு புதுமையான கான்செப்டா வச்சு லஞ்சத்துக்கு எதிராக இவர் இயக்கி இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. அந்த கதாபாத்திரத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை விட்டா யாரும் இல்லைங்கிற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருந்தாரு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன். இப்போ அவர் திடீர்னு கவுன்சில்ல ரமணா 2 டைட்டில பதிவு செஞ்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு பேட்டியில AR முருகதாஸ் அவர்கள் விஜயகாந்தின் வாரிசான சண்முக பாண்டியனை வச்சு ரமணா 2 எடுக்க தயாரா இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில ரமணா 2 டைட்டிலையும் பதிவு செஞ்சிருக்காங்க. கூடிய விரைவில் 2ஆம் பாகம் வெளிவரும்னு சொல்லப்படுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.